பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து இப்போ லிட்டரலா வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்து தற்காலிகமா நிப்பாட்டப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவில்ஸ் டாஸ்க் வந்துட்டு நிப்பாட்டுறாங்க. அந்த ஒரு டாஸ்க் வந்து காலையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து பரபரப்பு அண்ட் பயங்கரமான சண்டை, கண்டென்ட் மேல கண்டென்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோ பக்கமா போட்டிருப்பேன். ஐயோ ஏகப்பட்ட விதிரா, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. எப்படா இந்த ஒரு டாஸ்க் முடிப்பீங்க, கண்டென்ட் மேல கண்டென்ட் ஒரே நாள்ல கொடுத்தா எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து தற்காலிகமா நிப்பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு காலையில வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இப்போ வந்து இந்த ஒரு கேமே ஸ்பாயில் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் இவங்க தான். இப்போ வந்து லிட்டரலா வந்து யாரை ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து டிசைட் பண்ணது வந்து ஜாக்லின். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேரக்டராவே இல்ல. ஒரு 2 ரீசன் சொல்லியிருந்தாங்க. இந்த ரீசன் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம், யாரு காலையில இருந்து வந்து இந்த கேரக்டரா இல்ல, யாரு டிவிலா இருக்கு தகுதியா இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 ரீசன் சொல்றாங்க. அதுல வந்து ஜாக்லின் மோஸ்ட்லி வந்து ஜாக்லின் வந்து கொடுத்து அவங்க ஜெயில போட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம், பாத்ரூம் போறதுக்கு வந்து கேப்டன் தான் திறந்து கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்ல வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாருன்னு தான் சொன்னோம். தீபக் அண்ட் பவித்ரா வந்து 2 பேருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. தீபக் வந்து வாய் பேச்சை வச்சு வந்து எல்லாத்தையுமே அந்த ஹார்ட்டை புடுங்கினதா இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து லிட்டரலா பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டா பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் தான் பண்ணாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கே பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. என்னடா எல்லாரும் இப்படி முட்டையை ஊத்தி, உப்பு ஊத்தி, மிளகா கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, பேண்ட் கழிச்சு, அது இது பயணமா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப்லி வாய் பேச்சு வந்து எப்படி கேம் விளாடணும் இவங்களை பார்த்து கத்துக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் தீபக்கை தான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து அவங்க வந்து செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பவித்ரா வந்து அந்த ஒரு டீம்ல வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஒரு கஷ்டம், எல்லா கொடூரம், முட்டையே சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் முட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இதை வந்து இது பண்றதா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து செம்மையா வந்து பண்ணிட்டு இருந்தோம் பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அந்த ஒரு ஹார்ட் வந்து கொடுக்கும்போது ஈஸியா கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் போக பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஹார்ட்டே சுத்தமா அவங்கள எவ்வளவு வந்து ஈடு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அதுல வந்து ஈடு கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் முட்டை பிடிக்காது, ஓகேங்களா, அவங்களுக்கு முட்டை பிடிக்காது. முட்டை கொடுத்தாலும் வந்து நான் வந்து ஏத்துக்கொண்டா, நீங்க பண்றதெல்லாம் தாங்கி கொண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து உடையாம வந்து நின்றுட்டு இருந்தது பாத்தீங்கன்னா பவித்ரா தான் நின்றுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்ல வந்து மிச்சர் சாப்பிட்டு நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படிதான், நான் வந்து அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து சும்மா மிச்சர் தின்ட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அருண், சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் டிவில்ல வந்து அண்ட் ஏஞ்சல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் எங்க இருந்தாருன்னு தெரியல, ரயன் எங்க இருந்தாருன்னு தெரியல, ரஞ்சித் எங்க இருந்தாருன்னு தெரியல. சுத்தமா இவங்க எல்லாம் சுத்தமா பார்க்கவே முடியலன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாம் புல்லிங் கேங். சொல்லப்போனா அந்த ஒரு டிவில்ஸ்ல இருக்க புல்லிங் கேங்லாம் வந்து சுத்தமா அவங்கள கேவலமா வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து கெடுக்கிறதுக்குனே இருக்காங்க. மேபி வந்து இந்த டாஸ்க்ல இருந்து இவங்களை மட்டும் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி வந்து நாளைக்கு இவங்களாம் வந்து தள்ளி வச்சிடலாம்பா, இவங்க வந்து எப்போ வேணா வந்து வெளில போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். மேபி வந்து அப்படி நினைச்சுனா கோடி கும்பிடுற அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட இது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.